அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளையே சரணம். ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரே மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. என்னங்க ஒரு 15 நாளாக வீடியோ போடல அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். வீடியோ போடலாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். சரி, அது ஒரு இஷ்யூ ஒன்றும் அதை பார்த்துக்கலாம். சரிங்க, நீங்கள் என்னங்க சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த நண்பர் கேட்ட கேள்விக்கு தான் பதில். ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் நம்ம தாயினுடைய வயிற்றின் கருவில் உருவாகும் போதே இன்னார்க்கு இன்னார் என்று அப்படின்னு விதியை எழுதி வச்சுட்டான். அது படி தான் நடக்கும். நீ வாசுபடி வீடு கட்டினான்னா, நீ எப்படி பண்ணான்னா, நீ நல்லது பண்ணான்னா, நீ கெட்டது பண்ணான்னா, இன்னாருக்கு இன்னார் என்று அவன் அன்றைக்கே வாஸ்துப்படி உன்னோட தலையெழுத்தை எழுதி வச்சிடறான். அந்த தலையெழுத்து பிரகாரம் தான் உனக்கு நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். நம்ம என்ன சொல்கிறோம், இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்கிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த கோயிலுக்கு போனாலும் நடக்காது, உன் தலையெழுத்து பிரகாரம் தான் நடக்கும், எந்த கோயிலுக்கு போனாலும் நடக்காதுன்றார். இந்த கோயிலுக்கு போனால் எப்படி நடக்கும், அந்த கோயில் போனால் எப்படி நடக்கும், அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன், இப்போது கோயிலுக்கு போகிறோம், எல்லா ஊர்லேயும் கோயில் இருக்குது. நம்ம வீட்டில் கூட சாமி நம்ம வச்சு சாமி கும்பிட்றோம். நம்ம வீட்லேயே சாமி கும்பிட்டோம், நம்ம எதுக்கு கோயிலுக்கு போகணும்? எதுக்கு ஒரு ஊர்லேயும் கோயில் இருக்குது? என்ன காரணத்துக்காக அந்த கோயில் கட்டியிருக்காங்க? ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் போதும் இல்லை? கடவுள் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் சொல்லுவார், கடவுள் உன்னுள்ள இருக்கார், என்னுள்ள இருக்காருன்றாரு. அவன் கோயில் சாமி எதுவுமே தேவையில்லை, கடவுளுக்கு நம்ம உள்ளே இருக்காரு. நம்ம எதுக்கு கோயில் கட்டுறாங்க? அப்போ எதுக்கு நம்ம அங்கே போகிறோம்? இந்த கேள்விக்கு பதில் எங்கே? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கோயிலுக்கு போனால் இது நடக்கும், இந்த கோயிலுக்கு போனால் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சொல்கிறவங்க யாருன்னு பாருங்கள். நிச்சயமாக உண்மைதான், போனால் நடக்கும். எப்படி நடக்குது அப்படின்னா, உன் வீடு எப்படி இருக்கோ அதே அமைப்போட கூடிய ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவில் உன்ன மாதிரி பாதிக்கப்பட்டவன், உன் சூழ்நிலையில் இருந்தவன், அந்த கோவில் எதுக்காக கட்டினாங்க, யாரு கட்டினாங்க அப்படின்றத பார்க்கணும். அப்படி நீங்கள் அந்த கோவில் நீங்கள் தேடி போகும்பொழுது நீங்கள் ஆல்ரெடி ஒரு விஷயத்தில் மைனஸில் இருப்பீங்க. அந்த கோவிலும் அந்த மைனஸில் உள்ளவன் தான் கட்டியிருப்பான். இல்லை அந்த கோவில் அந்த மைனஸில் இருக்கும், கட்டும்போது அந்த அமைப்பில் தான் கட்டியிருப்பாங்க அவங்க. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் சேரும்போது ப்ளஸ்ஸு. பியூர் சயின்ஸ் இது. நீங்கள் இந்த கோயிலுக்கு போனால் அந்த கோயிலுக்கு நடக்கும்னு சொல்கிறதுலாம் பியூர் சயின்ஸு. சயின்ஸ் உண்மை தானே? நம்புறீங்கள்ல? 90 டிகிரி 99 டிகிரி வந்தால் கூட தண்ணி கொதி, 99 டிகிரி மேலே போச்சா தண்ணி கொதிக்குதா? வெப்ப சூடு ஜுரம் வந்துடுதுன்னு சொல்லிடுறாங்களே. 100 டிகிரி வந்து என்ன சொல்கிறாங்க, 90 டிகிரி தானாலே ஜுரம்னு சொல்கிறாங்கல்ல. இது யூனிவர்சல் ரூல் தானே, எல்லாருக்கும் ஒரே ரூல் தானே. அமெரிக்காவில் இருந்தாலும் தான், நீ ஜப்பானில் இருந்தாலும் தான், நீ சீனாவில் இருந்தாலும் தான், நீ தமிழ்நாட்டில் வந்தவாசியில் இருந்தாலும் இதான் ரூல் ஒன்று. நான் திருநெல்வேலியில் இருக்கிறேங்க, எனக்கு மட்டும் ரூல் 90 டிகிரி வந்தால் தாங்க எனக்கு ஜுரம், 91 வந்தாவே எனக்கு ஜுரம் வந்துடுங்க கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ரூல் எப்படியோ அதே தான் இது ரூல். எந்த கோவிலுக்கு போனால் என்ன நடக்கும் அப்படின்றதுனா, ஸோ அந்த கோயில் நீங்கள் போய் பாருங்கள், போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். அந்த விதியை விதித்தவர் உன்னுடைய தலையெழுத்து எழுதுவர் அந்த கடவுள் தானே. ஒரு விதத்தில் ஒரு சந்தோஷம், அவர் கடவுள் ஒத்துக்கினார். ஒரு சில கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிரச்சனை இல்லை அவர்கிட்ட. கடவுள் இருக்கான்றதை ஒத்துக்கினார். ரொம்ப நன்றி. கடவுள் இருக்காருல்ல, அந்த கடவுளை நம்பி போங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ஒரு சொல்லுவாங்கள்ல, நம்ம மகாபாரதத்தில் வனவாசம் போனாங்க. ஸோ ஒரு பீரியட் இருக்குது இல்லையா, அந்த பீரியட் முடிஞ்சவொடனே அவன் காலம் மாறுது இல்லையா. அதே மாதிரி தான் உனக்கு விதித்த அந்த காலகட்டத்தில் உனக்கு ஒரு இத்தனை வருடம் நீ தண்டனை அனுபவிக்கணும்னு இருந்ததுன்னா அந்த அனுபவிக்கிறேன். அந்த தண்டனை முடிஞ்ச காலம் வரும்போது உனக்கு ஒருத்தர் நல்லது சொல்லுவாங்க. கடவுள் நேராக வானத்துலேருந்து இறங்கி உங்களுக்கு சொல்ல மாட்டார். சந்திரன் மூலிமா சொல்லலாம், இல்லை பக்கத்தில் குமார் மூலிமா சொல்லலாம், இல்லை ரமேஷ் மூலிமா சொல்லலாம், இல்லை செந்தில் மூலிமா சொல்லலாம், யார் மூலிமா சொல்லிட்டு போவார். அதை நீங்கள் பிடிச்சிக்கணும். இதுக்கு தான் யூனிவர்சல், இதுதான் பிரபஞ்ச சக்தின்னு சொல்லுவாங்க.
நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். யார் என்ன சொல்கிறாங்கன்றத கொஞ்சம் கவனிக்கணும். கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன், உனக்கு கடவுள் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, உனக்கு வந்து இந்த 20வது வயசில் உனக்கு ஒரு உடலில் ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு வியாதி, ஒரு ஆக்சிடென்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆக்சிடென்ட் உங்களுக்கு ஆகணும், அது காலில் ஏதோ ப்ராப்ளம், கால் உடையுது, அந்த மாதிரி ஏதோ உடல் உறுப்பு கயிற்று எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு கடவுள் உனக்கு நீ பிறக்கும் போதே உன் கருவிலே உனக்கு எழுதி வச்சிட்டாருப்பா. நான் என்ன சொல்கிறேன், எழுதி வச்சுட்டார்ல அந்த கடவுள் இருக்கான்றது நீங்கள் ஒத்துக்கிறீங்கள, அந்த கோவிலுக்கு போயிட்டு கொஞ்சம் போயிட்டு வர பழக்கத்தை வச்சுக்கணும். அந்த கடவுளை நம்பி போயிட்டு அவரை சாமி பார்த்து கும்பிட்டுட்டு, இறைவா நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பார்த்து கும்பிட்டுட்டு வாங்க. அந்த கால் உறுப்பு எடுக்கிற அளவுக்கு உனக்கு தண்டனை கொடுத்துருந்தார் இல்லையா, அது மாறும், அது குறையுன்றான். சின்னதாக ஒரு விரல் நகம் மட்டும் கட் பண்ணி போகலாம், சின்னதாக ஒரு செதை மட்டும் கிழிஞ்சு போகலாம். அதுவும் நம்ம உடல் உறுப்பு தான், உடல் ஒரு சின்னதாக வெளியே போகிறது. ஸோ தண்டனை குறைக்கப்படும். நீ நல்லது செய்யணும், யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. நம்மளால ஒருத்தன் இருக்கிறான். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இப்போ மனசுக்குள்ளே ஃபுல்லாக கிரிமினல் மைண்டு. கிரிமினல் ஒன்றா நம்ம கிரிமினல், அடுத்தவன் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அந்த அம்மாவும் அப்படி தான். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்களது தெற்கு பார்த்த மனையில் என்ன பண்ணுறாங்க, ராம்ப் அடிக்கிறாங்க. கரெக்டாக காம்பவுண்ட் சுகராக போட்டுடுறாங்க. இடம் 1 இன்ச்சு கூட விடலை, ரோட்லேயே 1 இன்ச்சு தள்ளி போட்டான்னு சொல்லலாம். போட்டுட்டு ராம்ப் அடிக்கிறாங்க ரோட்டில். தெற்கு பார்த்த மனையில் ரோடில் ரேம்ப்பு அடிக்கலாமா? அவங்க நினைக்கிறாங்க நம்ம வண்டி ரோட்டில் வர வண்டிலாம் நம்ம வீட்டு ஓரம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் அடுத்தவங்க வீட்டு ஓரம் போகணும், அந்த வீடு டேமேஜாக அந்த வீடு ஓரம் ஒட்டி போகணும், நம்ம பக்கம் எதுவும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு ரோட்டில் போகிற கவர்மெண்ட்டு ரோடு, அதில் போகிறதுக்கு அப்படி காஜா படிச்சுக்கின்னு வஞ்சம் வச்சுக்கின்னு அப்படி பண்ணுறாங்க, ரேம்ப் அடிக்கிறாங்க. தெற்கு பார்த்த மனையிலையும் மேற்கு பார்த்த மனையிலையும் ரோடுக்கு வெளியில் ரேம்ப் அடிக்கலாமா? இது என்னுடைய கேள்வி. நீங்கள் ஒன்றா யாரெல்லாம் அடிச்சிருக்காங்களோ அவங்கள குணாதிசயத்தை நீங்கள் பாருங்கள். நீ வேணா போய் பாருங்கள் அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்குன்னு. நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தவன் தான் மட்டும்தான் யோசிப்பான், அடுத்தவனை பற்றி நல்லா இருக்குன்னு யோசிக்கவே மாட்டான். இவனுக்கு வாஸ்துபடி வீடு கட்டினாலும் சரி வராது. நான் சொல்கிறேங்களே, ரேம்ப் படிக்கிறான் ஒருத்தன். ரேம்ப் படித்தவொன்னே என்ன ஆகுதுன்னா தவறான தெருக்கூத்து உருவாகுது. தவறான தெருக்கூத்து உருவாகணுன்னு என்ன பண்ணுறாங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை ஆண் மகன் வீட்டை விட்டு போயிடுறாரு. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வேறு ஒரு ஆண் மகனை சேர்த்துக்கிறாங்க. இதுக்கு பேர் வாழ்க்கையா? அதுதான் அந்த தெருக்கூத்து உண்டு, தவறான தெருக்கூத்து உண்டு. எப்படி அந்த ரேம்ப் படித்தோன்னு என்ன ஆகுது, தென்மேற்கு மேற்கு தெருக்கூத்து அடிக்குது அந்த வீட்டில். ஆணை வீட்டை விட்டு கிளப்பிடுச்சு, ஆண் இல்லை அந்த வீட்டில், வேற ஒரு ஆண் வரான். அவன் ஸோ இல்லீகல் அஃபெக்ஷன் அந்த வீட்டில் உருவாகுது. இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வரும். ஸோ நம்ம அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நீ நினச்சனா உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு நீ கொஞ்ச கோயிலுக்கு போயிட்டு வா, அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காத. நம்மளும் நல்லா இருக்கணும், அடுத்தவனும் நல்லா இருக்கணும்னு நினச்சனா உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதுதான் யூனிவர்சல். இப்போ நம்ம கேட்டிருந்தார், என்ன நீ வீட்டுக்கு உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு, எப்படி உயிர் இருக்குது? கண்டிப்பாக உயிர் இருக்குது. உன் வீடு எப்படி இருக்கோ நீ வேலை செய்கிற அலுவலகமும் அப்படி தான் இருக்கும். நீ ஹோட்டலுக்கு சாப்பிட போவீங்கள்ல, அந்த ஹோட்டலும் அப்படி தான் இருக்கும். நீ மளிகை சாமான் வாங்க போகல, அந்த கடையும் அந்த கடையோட ஓனரும் உன்னுடைய வீடு பாதிப்பு இருக்குது, அந்த பாதிப்பில் தான் அவரும் இருப்பாருன்னு நான் சொல்கிறேன். நீ ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். அப்போது நீ நல்லது செய்யும்போது நல்லது நடக்கும். நல்லவங்க கடை வச்சுருக்காங்க, அங்கே போய் வாங்குவீங்க, நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்க. ஸோ இது எல்லாம் மாறும். நீ நல்லது பண்ணால் மாறும். ஆமாம், வீட்டுக்கு உயிர் இருக்கானா உயிர் இருக்குது.
அது ஒரு உடல் ஊனமுற்ற ஒரு வீட்டோடு நீ கட்டி குடும்பம் பண்ணுறன்னா இப்போ உடல் ஊனமுற்ற ஒரு வாழ்க்கை தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருப்ப. கணவன் ஒரு இடத்துல வேலை செய்வான், மனைவி ஒரு இடத்துல வேலை செய்யும். அதுக்கு பேர் என்ன? வீட்டில் யார் இருப்பாங்க? யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க. அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. புரிஞ்சுக்கோங்க. அதனால் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா பழையபடி இருக்க வீடு என்னால் வாஸ்துப்படி மாற்ற முடியலைங்க, ஏதாவது ஒரு சின்ன முடிஞ்ச அளவுக்கு மாற்ற முடிஞ்சால் மாற்றிக்கோங்க. இல்லையா, புதுசாக வீடு கட்டும்போது ஒரு வாஸ்து கன்சல்டன்ட், ஆண்டாள் வாஸ்து கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு வச்சு கட்டுங்க. சிறப்பாக இருப்பீங்க, அமோகமாக இருப்பீங்க. உண்மை, வாஸ்து உண்மை. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆண்டாள் பார்த்து வாஸ்துப்படி வீடு கட்டியிருக்கவங்க எப்படி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அது எப்படி இருக்குது. அதிலே நம்ம பழைய மனசில் தப்பு பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்கணும் எது எப்படி இருக்குது, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுதான் ஆண்டாள் வாஸ்து அகாடமியில் இப்போ கிளாஸ் எடுக்கிறாங்க. முடிஞ்சால் நீங்கள் கற்றுக்கோங்க. நீங்கள் கற்றுக்கணும் போய் உங்கள் வீட்டை நீங்களே பார்த்துக்கோங்க. உங்களுக்காக புரியும். வாழ்க்கையுடைய உளவியல் ரகசியங்கள் அனைத்தையும் நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு வச்சு நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு மட்டும் பார்த்து சொல்லிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் கிளாஸுக்கு போனீங்கன்னா யூனிவர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கலாம். வாஸ்துவோட ரகசியங்கள், சூட்சமங்கள் எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். சென்னையில் நடக்குது. விருப்பங்கிறவங்க கலந்துக்கோங்க. சரிங்களா? அதனால் வாஸ்துப்படி வீட்டை கட்டிக்கினா நல்லா இருக்கலாம். இது புரட்டாசி மாதம். இந்த மாதம் ஃபுல்லாக நாங்கள், எங்கள் அப்பாலாம் சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க, புரட்டாசி மாதம் குளிச்சிட்டோம் நம்ம காலையில் நாமம் போட்டு சாமி கும்பிடணும் அப்படின்னு. அந்த பழக்கம் இதுதான் இந்த நாமம். புரட்டாசி மாதம் ஃபுல்லாக நாங்கள் நாமம் போடுவோம். அதனால் பண்ணுங்கள். ஓகே, அன்னதானத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சென்னையில் திருநீர்மலையில் நீர்வண்ண பெருமாள் நம்ம ஆண்டாள் தாயாக இருக்காங்க. பூர்வ நட்சத்திரம் அன்னைக்கு அன்னதானம் பண்ணுறோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். காஞ்சிபுரத்தில் பல்லூர் வராகி அம்மனுக்கு அன்னதானம் பண்ணுறோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திருவெற்றியூர் வடிவுடை அம்மன் கோயிலுக்கு மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணுறோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அன்னதானத்துக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு யாருக்காவது ஒரு 50 ரூபா 100 ரூபா போடலாம். ஒரு வேளை சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்டோம். சாம்பார், ரசம், வத்த குழம்பு, மோர், கூட்டு, பொரியல் எல்லாம் வைக்கணும். இந்த மாதிரி அன்னதானம் நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஒன்று புளிசாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம் போடுவோம். நாங்கள் சாம்பார், ரசம், மோர், பொரியல், வத்த குழம்பு, ஒரு ஸ்வீட்டு, பாயாசம், இல்லை ஏதாவது ஒரு தழுவு சோறு, சக்கரை பொங்கல், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு யாருக்காவது உதவி பண்ணுங்கள், சிறப்பாக இருப்பீங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வாஸ்து சம்மந்தமாக சந்தேகம் இருக்குது, கேள்விகள் இருக்குன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஒரு நண்பர் ஒருத்தர் டிராயிங் பிளான் அனுப்பிச்சிருந்தார், காஞ்சிபுரத்தில் நண்பர். அவருக்கு நான் சொல்கிறேன், சார் இப்படி தான் வீடு கட்டணும், இதுதான் பிளானு, பிராமஸ்தானம் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இஷ்யூ நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க அப்படின்றேன். அவர் எனக்கு இந்த பக்கம் ஏன் இடம் ஒன்றும் அவங்களாம் இடம் விட முடியாது, நான் ஃபுல்லாக ஒட்டி கட்டிக்க எனக்கு என்ன வந்தது, உன் கர்மா வேலை செய்ய போகுது. நம்ம நம்பர் சொன்னார்ல, தலையில் உன் பிறக்கும் போது எதுனாங்கன்னு, அது வேலை செய்யுதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? கட்டிக்கோ. வாஸ்துக்காரன் டிராயிங் போட்டு போகிறான்னா அதை 1 இன்ச்சு கூட மாற்றாமல், ஒரு பிளான் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே கட்டுங்க. நீங்கள் ஏதாவது மாற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் உங்கள் கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அது படிப்படியாக தான் குறைக்கணும். அது எப்படி உங்கள் கர்மா பேலன்ஸ் எப்படி கொண்டு வரணும்னா அதுக்கு தான் கோவிலுக்கு போகணுன்றது. நிறைய கோவிலுங்களுக்கு போங்க, நல்லது பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள், சிறப்பாக இருப்பீங்க, அமோகமாக இருப்பீங்க, அற்புதமாக இருப்பீங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த தகவலை சொல்கிறதுக்கு, இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு மனமார்ந்த நன்றி. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாமும் நம்பவைக்கு சாற்றி நீராடினால், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, சேங்கு பூங்கு பெறும் சென்னல் நாடு கயலுகள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். வணக்கம்.